டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எப்பயுமே எல்லாருடைய லைஃப்லையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஒரு சில பேர் என்னென்னா, நான் போய் வேலை செய்ய வேணாம், எனக்கு என்னோடய பிஸ்னஸை நான் பண்ணணும், நான் ஓனராக இருக்கணும், நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஐடியாவில் நம்மளை மாதிரியே ஒரு ஃபேமிலியில் வளர்ந்து நிறைய படித்து பிஹெச்டி டாக்டர் பட்டம்லாம் வாங்கி இஸ்ரோ வரைக்கும் போயிட்டு அங்கே நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே அவருக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்குது. அந்த ஸ்பார்க்கை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர்கிட்ட பேசி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐடியா எங்கேருந்து வந்தது, அவர் எதனால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டுருக்கார் அப்படின்றத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர் கணேஷ் சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீசன் என்னென்னா, நம்ம வீட்டில் எப்போயுமே சொல்கிறது நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாலே நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து ஒரு வீட்டில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு. பட் அதை தாண்டி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றபோது வீட்டில் சொல்லும்போதே ஒரு பயம் இருக்கும். அதை தாண்டி நம்ம கன்வின்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்றதே ஒரு பயங்கர அபூர்வமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஐடியாவுமே ஒரு யங்ஸ்டராக கேட்கும்போது இது வரைக்கும் நான் அப்படி ஒன்று கேள்விப்பட்டது இல்லை. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. நீங்கள் சொல்ல அதை மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயும் வந்துட்டு பையன் எம்எஸ்சி முடிச்சிட்டான், அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்டி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கம்பெனிக்கு போகணும், நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நினச்சாங்க. நானும் ஈவன் இன்ஃபேக்ட் நானும் அதே தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பிஹெச்டி ஜேர்னி தான் என்னோடய ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நான் பண்ணது பிஹெச்டி வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் பண்ணேன் பிஹெச்டி. ஸோ நான் பிஹெச்டி பண்ணது வந்துட்டு விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், விச் இஸ் மதர் சென்டர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். அங்கே தான் நான் பிஹெச்டி பண்ணது. ஸோ அந்த இடத்துல பிஹெச்டி பண்ணும்போது என்னோடய டாபிக் பார்த்திங்கன்னா சேம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண டாபிக் தான் ப்ரீ செராமிக் பாலிமர்ஸ். பார்த்திங்கன்னா ப்ரீ செராமிக் பாலிமர்ஸ் எப்படி வந்துட்டு செராமிக்ஸ் மேட்ரிக்ஸ் காம்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். செராமிக்ஸ் மேட்ரிக்ஸ் காம்போசிட் தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட பாடி எல்லாமே வந்துட்டு இதை தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணது. ஸோ அங்கே மேஜராக நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, இந்த ரா மெட்டீரியல்ஸ் ப்ரிக்யூர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு எம்பார்கோவில் வருது, மீனிங் தட் வி cannot import to the India. So since it is coming under embargo, we are forced to synthesize these materials in our lab. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்துட்டு பெரிய ஒரு கேப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ண முடியல. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நிஷ் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ வாஸ் கெட்டிங் ட்ரைன் டு மேக் சிந்தசைஸ் சச் ப்ரீசெராமிக் பாலிமர்ஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருந்தது அந்த டைமில். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பர்டீஸ்னு பார்த்தோம் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சச் மெட்டீரியல்ஸில் ஒர்க் பண்ணது ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று வந்துச்சு. அப்படி இருந்தாலும் நான் வந்துட்டு ஓகே எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, நான் உடனே இமீடியட்டாக நான் வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஹெச்டி முடித்தேன். பிஹெச்டி முடிச்சுட்டு உடனே போஸ்டாக் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸில் ஒர்க் பண்ணேன் with Professor Ravikumar in the Department of Materials and Metallurgical Engineering. ஸோ ப்ரொஃபஸர் ரவிக்குமார் தான் வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா he is one of the pioneer in this field. ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணும்போது அவர் கூட நம்ம ப்ரீ செராமிக் பாலிமர்ஸ் தான் ஒர்க் பண்ணோம். இஸ்ரோவில் ஒர்க் பண்ணும்போது ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்காக ஒர்க் பண்ணேன். இங்கே வந்து ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ்க்காக ஒர்க் பண்ணேன். பட் டாபிக் வந்து ப்ரீ செராமிக் பாலிமர்ஸாக தான் இருந்தது. ஸோ அங்கே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ப்ரீ செராமிக் பாலிமர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது வித் ப்ரொஃபஸர் ரவிக்குமாரோட. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், இது வந்துட்டு இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் இல்லை. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப டிமாண்ட் இருக்குது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் ரவிக்குமார் சொன்னார். ஸோ பட் அகெயின் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கன்வின்ஸ் மை ஃபேமிலி. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா போஸ்டாக் நெக்ஸ்ட்டு பிஹெச்டி முடித்தோன்னா நெக்ஸ்ட்டு போஸ்டாக் பண்ணுறான், போஸ்டாக் முடித்தோன்னா ஒரு ப்ரொஃபஸர்ஷிப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓவரால் ஐடியாவாக இருந்தது. ஸோ அப்போது என்ன நினச்சேன்னா, நான் நெக்ஸ்ட்டு போஸ்டாக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஷிப் ஏதாவது ட்ரை பண்ணலான்ற மாதிரி தான் ஐடியா இருந்தது. பட் ப்ரொஃபஸர் ரவிக்குமார் வாஸ் கீப் ஆன் டெல்லிங் டு மீ, நோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் தான் உங்களுக்கு கோவிட் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ கோவிட் ஹிட் ஆனோன்னு நம்ம வந்து வீட்டில் இருந்து நிறைய திங்க் பண்ண டைம் கிடச்சிது. அது இல்லாமல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியாஸ் கிரேட்டாக இருக்குது, ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஐடியா மட்டும் பத்தாது, அது எப்படி அதுக்கு மணியை கன்வெர்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம்.
ஸோ அப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணணும்னா அதோட மார்க்கெட் சைஸ் நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட் சைஸு முதல்ல இந்த ப்ராடக்ட்டு நிஷ்ஷாக இருக்குது, கிரேட்டாக இருக்குது, ஐடியா கிரேட்டாக இருக்குது, ப்ராடக்ட்டும் நம்ம கையில் இருக்குது. ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் சைஸ் இருக்கான்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நினைக்கும் போது ஆக்சுவலாக ஆபா வந்துட்டு டாக்டர் ஆபா வந்து என்னோடய ஒய்ஃப் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, யூகே பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டெக்னோ கமர்ஷியலில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டு. ஷீ இஸ் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங். வி ஆர் வெரி ஸ்ட்ராங் ஆன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். பட் இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் தட் இன்டு பிஸ்னஸ், வி ரிக்வயர்ட் சம் ஒன் ஹூ இஸ் நோயிங் த டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ கமர்ஷியல் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஆபா வந்துட்டு ஸ்டார்ட் அப்பில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம டீமோட ஜாயின் பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, என்னோடய பிஹெச்டி டைம்லேயே ஆபா எனக்கு நல்லா தெரியும். ஸோ பிஹெச்டி டைமில் அவங்க இருக்கும்போது அவங்களோட டெக்னாலஜி நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து கமர்ஷியலாக அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் வந்துட்டு கோவிட் டைமில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த டைமை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம மார்க்கெட் சைஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணோம். ஸோ இது நிஜமாயே இந்த ப்ராடக்ட்டுக்கு நிஜமாயே மார்க்கெட் சைஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு தென் வி காட் அ கான்ஃபிடென்ட் தட் டெஃபினெட்லி திஸ் ப்ராடக்ட் கேன் மேக் மணி. ஸோ அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சதுனால நம்ம என்ன பண்ணோன்னா என்னோடய ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக டில் திஸ் டேட் தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட் அகைன், பட் ஸ்டில் they are okay that we are going in the right direction is what they are thinking. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ப்ரொஃபஸர் ஜுன்ஜுன்வாலா சார்கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்தோம் வித் ப்ரொஃபஸர் ரவிக்குமார் அண்ட் டாக்டர் ஆபா அண்ட் மை செல்ஃப் அண்ட் வி ஆல்சோ ஹேவ் 2 more people, ப்ரொஃபஸர் ஹரிக்குமார் அண்ட் டாக்டர் ரகுநாத் சர்மா. ஸோ இவங்க எல்லோரும் ஒரு 5 டீமாக போயிட்டு சாரை அப்ரோச் பண்ணியிருந்தோம். சார் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அப்ரோச் சொல்லிவிட்டு இன்குபேஷன் செல்லு வந்துட்டு அப்ரோச் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ வி அப்ரோச் இன்குபேஷன் செல். சார் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் செராமிக்ஸ்னால் எனக்கு ஏதோ டைல்ஸில் யூஸ் பண்ணுறது அவ்வளோதான் நம்ம அறிவு ஐடியாலாம். பட் எனக்கு அந்த வார்த்தையே ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஏன் செராமிக்ஸ்னு சொல்கிறாங்க, இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். செராமிக்ஸ்னு சொன்னோன்னே உடனே இமீடியட்டாக எல்லாருக்கும் தோன்றது என்னென்னா ஒரு டைல்ஸு இல்லை சானிடரிவேர் அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். அது வந்துட்டு கரெக்டு தான். ஆக்சுவலாக செராமிக்ஸ்னு சொல்லும் போது அது ஒன் கேட்டகரி ஆஃப் செராமிக்ஸ். இப்போ செராமிக்ஸ்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி நமக்கு சொல்லலாம் சார். ஒன்று வந்து ஆக்சைட் செராமிக்ஸ், ஒன்று வந்து நான் ஆக்சைட் செராமிக்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்சைட் செராமிக்ஸில் ஆக்சிஜன் இருக்கும், நான் ஆக்சைட் செராமிக்ஸில் ஆக்சிஜன் இருக்காது, இவ்வளோ தான். ஸோ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிக்கா, அலுமினா இதெல்லாமே ஆக்சைட் செராமிக்ஸ். நான் ஆக்சைட் செராமிக்ஸ் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சிலிக்கன் கார்பைட். இவ்வளோ தான் சார் டிஃப்ரென்ஸ் சார். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைல்ஸு சானிடரிவேர் எல்லாமே வந்துட்டு ஆக்சைட் செராமிக்ஸ் கேட்டகரி. நான் ஆக்சைட் செராமிக்ஸ் கேட்டகரி தான் இந்த சிலிக்கன் கார்பைட் எல்லாமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்கள் கையில் வந்துட்டு ஒரு 2 பிளாக் இருக்குதுன்னு வச்சுப்போம், இமேஜின் பண்ணிக்கோங்க. 2 பிளாக் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சைட் செராமிக்ஸில் இருக்குது, ஒன்று வந்து நான் ஆக்சைட் செராமிக்ஸில் இருக்குது. இது ரெண்டுத்துமே வந்து கிட்டத்தட்ட 1500 டிகிரி சென்டிகிரேட் கொண்டு போனீங்கன்னா இந்த ஆக்சைட் செராமிக்ஸ் என்ன ஆகணும், ஸ்டார்டிங் மெல்ட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரீட்டைன் பண்ணாது அந்த டெம்பரேச்சருக்கு. இதுவே நான் ஆக்சைட் செராமிக்ஸாக இருந்தால் அந்த டெம்பரேச்சர் ரீட்டைன் பண்ணும், ப்ளஸ் அது ஸ்ட்ரக்சரையும் ரீட்டைன் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இந்த ஆக்சைட் செராமிக்ஸும் நான் ஆக்சைட் செராமிக்ஸ். ஸோ ஏன் எதுக்காக நான் நான் ஆக்சைட் செராமிக்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு அது நான் ஆக்சைட் செராமிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ராக்கெட் அப்ளிகேஷன் எடுத்துப்போம், ஐஎஸ்ஆர்ஓ இல்லை வந்துட்டு ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ். ஸோ அந்த வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கல்ஸில் இந்த பாடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ராக்கெட், நோஸ் கேப்பு, விங் லீடிங்கு, நாசல்ஸ், இந்த மாதிரி பாடிஸ்லாம் கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் வந்து 2000 டிகிரி சென்டிகிரேட் மேலே போகும். ஸோ அந்த மாதிரி 2000 டிகிரி சென்டிகிரேட் மேலே போகணுன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் நான் ஆக்சைட் செராமிக்ஸ் தான். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா மெட்டலும் அலாய்ஸும் அந்த டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணாது. அது இல்லாமல் இந்த நான் ஆக்சைட் செராமிக்ஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஆடட் அட்வான்டேஜ், ஃபியூவல் எஃபிஷியன்சி அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம நான் ஆக்சைட் செராமிக்ஸை நோக்கி இப்போது ஈவன் ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ் இஸ் கோயிங் டுவோர்ட்ஸ் நான் ஆக்சைட் செராமிக்ஸ். இப்போ நீங்கள் டிஆர்டிஓ எடுத்திங்கன்னா ஹைப்பர்சானிக் வெஹிக்கல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹைப்பர்சானிக் வெஹிக்கல்ஸும் அதோட பாடிலாம் கிட்டத்தட்ட 2500 டிகிரி சென்டிகிரேட் மேலே போகும். ஸோ அதுக்கும் இருக்க ஒரே ஆப்ஷன் வந்துட்டு இந்த நான் ஆக்சைட் செராமிக்ஸ் தான். ஸோ அதுதான் சார், அதனால தான் நம்ம நான் ஆக்சைடை விட ஹை டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி அந்த டெம்பரேச்சரை ரீட்டைன் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சார். நம்மளுடைய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
பட் நம்ம ப்ராடக்ட் எப்படி இது இன்னும் சப்போர்ட் ஆகுது, என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க நம்மளுடைய ப்ராடக்ட்ஸில், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. எனக்கு என்னென்னா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னு ஆசைப்படுது. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னும் போது இதை நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. அப்படி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன்னா இப்போ அந்த மெட்டல் மேலே நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற கொஸ்டின் எனக்குள்ள இருக்குது. அதை பற்றி யூஸ் ஓகே சார், உங்களோட கொஸ்டினில் 2 விஷயமாக நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்னென்னா, இப்போ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம மெட்டீரியல் ஏன் யூஸ் பண்ணணுன்றது தான் நீங்கள் கேட்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் வைஸாக பேசுவோம். ஸ்பேஸ் அப்ளிகேஷன் பார்ப்போம். ஸ்பேஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் வெஹிக்கிள்ஸ் இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன் டைம் லான்ச் வெஹிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி எடுத்துங்க. அது மேலே போயிட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டோம், டிஸ்இன்டிகிரேட் ஆகும். அங்கே வந்து ஸ்பேஸ் டிப்ரீஸாக மாறிடுது. ஸ்பேஸ் டிப்ரீஸாக மாறும்போது கிட்டத்தட்ட இப்போது வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 tons ஆஃப் ஸ்பேஸ் இஸ் ஆல்ரெடி தேர் இந்த ஸ்பேஸ். இப்போது யூஸ் பண்ணுற லான்ச் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஒன் டைம் யூஸபிள் லான்ச் வெஹிக்கல்ஸ். அதெல்லாம் என்னென்னா ஸ்பேஸ் டிப்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி 10,000 tons ஆஃப் ஸ்பேஸ் டிப்ரீஸ் ஆல்ரெடி தேர் இந்த மார்க்கெட் இது ஸ்பேஸில் இருக்குது சார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே டுவர்ட்ஸ் ரீயூஸபிள் லான்ச் வெஹிக்கல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ் எல்லாமே லான்ச் வெஹிக்கல்ஸ் எல்லாமே மெட்டல் அண்ட் அலாய்ஸை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இந்த மெட்டல் அண்ட் அலாய்ஸ் பார்க்கும்போது ரீயூஸபிள் லான்ச் வெஹிக்கல்ஸில் மேஜராக இது யூஸ் பண்ண முடியாது. என்ன ப்ராப்ளம்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணாது. கிட்டத்தட்ட ரீயூஸபிள் லான்ச் வெஹிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா 2000 அபோவ் டெம்பரேச்சர் தான் அது வந்துட்டு தேவைப்படும். அந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரை விட அதிகமாக போகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நான் ஆக்சைட் செராமிக்ஸ் மேஜர் ரோல். ஸோ நான் ஆக்சைட் செராமிக் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் யூஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் காம்போசிட். தே கால் இட் அஸ் செராமிக்ஸ் மேட்ரிக்ஸ் காம்போசிட்ஸ். ஸோ அப்படி அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த மெட்டலும் அலாய்ஸும் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதால். ஸோ டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணும். டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் பண்ணாமல் அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை ரீட்டைன் பண்ணும் அந்த டெம்பரேச்சருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த மெட்டீரியல் மேஜராக யூஸ் பண்ண முடியும் சார். இப்போது ஏற்கனவே மார்க்கெட்டில் ப்ராடக்ட் இருக்குல்ல சார், அதுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம ப்ராடக்ட்டே இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சின்ஸ் த ப்ராடக்ட் இஸ் கம்மிங் அண்ட் எம்பார்கோ, உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலிக்கன் கார்பைடை பற்றி பேசுவோமே. சிலிக்கன் கார்பைடு வந்துட்டு நம்ம லிக்விட் ரூட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால சிலிக்கன் கார்பைடு வந்துட்டு பாலிகார்போசிலேன்ற ஒரு கெமிக்கலை வச்சு அவங்க பாலிமரை வச்சு அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் தான் வச்சு சிலிக்கன் கார்பைடு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க ஒரு கம்பெனி கிட்ட நான் வந்துட்டு அதை வாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 1 kg தான் அவங்க சப்ளை பண்ணுவாங்க. 1 kgக்கு மேலே அவங்க சப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் எம்பார்கோ. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 kgயே வந்துட்டு அவங்க எவ்வளோ காஸ்ட் போடுவாங்கன்னா கிட்டத்தட்ட $4,000 போடுவாங்க. ஸோ $4,000 வர 1 kg, let us say if you want to have a 20 kg, first of all they will not give. முதல்ல உங்களுக்கு கிடைக்காது. இல்லாமல் சப்போஸ் நீங்கள் வேறு ரூட்டு மேலே ஏதாவது 1 kg வாங்கினா கூட கிட்டத்தட்ட $4,000 1 kg ரொம்ப அதிகமாக இருக்குல்ல சார். ஸோ அதனால தான் வந்துட்டு they want someone to produce this technology indigenously. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வரோம். Ceramic and polymer fibers form the core of the key strategic applications in aerospace, defense, energy, electronics, filters, and textile sectors. The face mask, an essential accessory today, is made with polymer and ceramic nanofibers. Current manufacturing techniques are loaded with disadvantages such as limited material choices, unsafe operating conditions, and poor throughput. IIT Madras, an institute of eminence where innovation meets technology, has now incubated a first-of-its-kind ceramic materials-based startup, CeraTattva Innotech Private Limited, originating from the laboratory for high-performance ceramics in the Department of Metallurgical and Material Engineering. CeraTattva brings into the market a centrifugal spinning unit, the first-generation ultra spinner with a TR level of 9 that wipes off all problems in the existing traditional fiber spinning technologies. Meet the Ultra Spinner, India's first commercially available centrifugal spinning unit. 1,000 times higher output than any other technology, user-friendly and high voltage free, safe operating conditions.
integrated UV curing of fiber mats, clog-free operation, easily tailorable fiber diameter and morphology, producing both polymer and ceramic fiber mats in a matter of minutes. The Ultra Spinner also handles advanced functional ceramic oxide fibers and polymer-derived ceramics. The versatile and future-centric design enables extension to other materials too. The Ultra Spinner, the game changer from an IIT Madras research stable, is ready to disrupt the industry of polymer and ceramic fiber manufacturing. With its unique amalgamation of safety and high throughput, it is ideal to both industry and academia alike. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க காஸ்ட்டாக பயங்கர ஹையாக இருக்கும், அப்படியே நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் பெரிய அளவில் தரமாட்டாங்க, 1 kg தான் இருக்கும். நீங்கள் 1 kg வாங்கினா இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னா என்னால் அது நான் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், அந்த டைமுக்குள்ளே அந்த ப்ராடக்ட்டை பண்ணி முடிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்கிறீங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ஒரு கம்பெனி தேவைப்படுறாங்கன்னா இப்போது ஒரு வால்யூமாக பெரிய அளவில் கொடுக்க முடியுமா? அண்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு $4,000ன்றதை சொல்கிறீங்க, ஒரு எக்ஸாக்டாக இல்லாமல் ஒரு அமௌண்ட்டாக. பட் நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸ் வேரியேஷன் என்னவாக வரும்? இங்கே இருக்க பையர்ஸுக்கு இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும்? அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? இப்போ காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பாலிகார்போசிலேட் எடுத்திங்கன்னா அது வந்து $4,000 கிடைக்குது யூஎஸில் இருந்துட்டு. பட் நம்ம கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 அந்த டாலர்ஸில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபர்தர் இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கம்பெனி வந்து ஒரு 2 years தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஐஐடி மெட்ராஸ் ஃபெசிலிட்டி வச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இன்னும் ஸ்மாலர் குவான்டிட்டி இஸ் வாட் வி ஆர் ப்ரொடியூசிங். ஸோ இப்போ லார்ஜ் குவான்டிட்டி பண்ணும்போது அந்த ப்ரைஸ் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால் இப்போதைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 kg ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மேபி பர் மந்த் வி கேன் ப்ரொடியூஸ் 5 kg, நாட் மோர் தென் தட். பட் அவர் கஸ்டமர்ஸ் ரிக்வெஸ்ட் மோர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 6 months ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 kg பர் மந்த் கெப்பாசிட்டியில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ அது ஒன்ஸ் அது வந்தோடனே மேபி வில் பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் த லார்ஜ் குவான்டிட்டி, தேர்பை த ப்ரைஸ் வில் கம் டவுன் right now. So that is what அதுதான் அது ஃபஸ்ட் ஆன்சர். அந்த செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருந்தீங்க வேறு ஏதாவது பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா இந்த டெக்னாலஜி வந்துட்டு திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் சார். என்னென்னா இந்த ப்ரீ செராமிக் பாலிமர்ஸ் வந்துட்டு செராமிக்ஸை வந்துட்டு பாலிமர் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வரோம். இது ஏன் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம கொண்டு வரோம்னா ஏன் இது வரைக்கும் யாரும் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்பர்டீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்டீஸ் யாரெலாம் இருக்காங்கன்னா இஸ்ரோவில் இருப்பாங்க, டிஆர்டிஓவில் இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி செக்டர்ஸில் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ நான் அங்கே ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து அங்கே ட்ரைன் ஆனதுனால எனக்கு அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டியை வச்சு அந்த நாலேஜ் வச்சு ப்ளஸ் ஐஐடி மெட்ராஸோட சப்போர்ட் இருந்ததுனால என்னால் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியுது. சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நம்மளால் இப்போதைக்கு ஒரு 5 kg தான் அந்த மெட்டீரியல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஃப்யூச்சரில் வந்து ஒரு வால்யூமாக பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் வேணும், அதை தாண்டி லேபர்ஸ் வேணும். இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் நிறைய பணம் வேணும். அவ்வளோ பெரிய அந்த பிஸ்னஸுக்கு அவ்வளோ பெரிய அந்த மணிக்கு உங்களுடைய பிளானாக என்ன இருக்குது? யார் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரப்போகிறாங்க? எப்படி நீங்கள் அந்த ஒரு ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் வந்துட்டு ஐஐடி இன்குபேஷன் செல் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து சீட் ஃபண்ட் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் அந்த ஃபண்ட்ஸ் இல்லாமல் வந்து மேஜராக யூஸ் பண்ணது வந்துட்டு ப்ராடக்ட்டை வேலிடேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ஆல்சோ வின்னர் ஆஃப் டான்சிட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கிவிங் லாட் ஆஃப் சப்போர்ட் சார். ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்டுட்டு தனியாக வச்சுருக்காங்க விச் இஸ் கால் டான்சிட். ஸோ வி ஆர் ஆல்சோ வின்னர் ஆஃப் த டான்சிட். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்துட்டு பூயிங்ட்டு ஒரு அவர் ஸ்டார்ட் அப் கிராண்ட் இருந்தது, அதுலேயும் நம்ம வின்னராக இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு ஒரு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சுட்டு நம்மளை வந்து ப்ராடக்ட்டை மேக் பண்ணோம், அப்போ வேலிடேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் டு மேக் அவர் ஓன் ரெவென்யூ ஆல்சோ from that whatever the seed grant and seed fund we received. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து மேக்ஸிமம் 5 kg தான் பண்ண முடியும். ஸோ ஆனால் நம்மளோட ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பிச் பண்ணிகிட்டு இருக்கோம். பிச் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும்.
ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா வந்துட்டு ஃபேக்ட்ரி இப்போ இடம் பார்த்துட்ருக்கோம், சிப்காட் ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம், மோஸ்ட்டாக நான் இன்னும் அரௌண்ட் சென்னையில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அது செட் ஆகிட்ட உடனே நம்ம ஃபேக்ட்ரி செட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபேக்ட்ரியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 kg நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸில் 1 per month வந்து 200 kg ப்ரீசராமிக் பாலிமர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு 30+ ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராடாக வந்துட்டு 3 கேட்டகரி கொண்டு வரோம். ஒன்று வந்து சிலிக்கன் பேஸ்டு ப்ரீசராமிக் பாலிமர், ஒன்று வந்து நான் சிலிக்கன் பேஸ்ட் ப்ரீசராமிக் பாலிமர், அது வந்து தேர்டு வந்து மெட்டல் மாடிஃபைடு பேஸ்ட் ப்ரீசராமிக் பாலிமர். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று 1500 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து 1800 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து 2000 இல்லை 2000க்கு மேலே அந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 200 kg per month ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஃபேக்ட்ரி செட் பண்ணுறோம் சார். இதுதான் நம்மளோட பிளான். சார் இப்போ உங்களுடைய மெட்டீரியல் 5 kg பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க? அண்டு நீங்கள் அடுத்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 200 kg நாங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கான மெம்பர்ஸ்ன்றது எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க? வெறும் ஃபேக்ட்ரியில் இருக்க லேபர்ஸாக மட்டும் இல்லாமல் ஓவராலாகவே பீப்புள் ஒர்க்காக எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்கன்றது தான். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 kgக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் டீம் வந்துட்டு ஒரு 7 members இருக்காங்க சார். ஸோ 7 members-ஐ வச்சு தான் நம்ம 5 kg ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 200 kg per month போகும்போது நம்ம கிட்டத்தட்ட 25 to 30 employee in addition to the 7 employee will be recruiting sir freshly, which will be majorly helpful for this producing this pre-ceramic polymers sir. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒருத்தர் ஒரு வெல்விஷராக இருந்தது, இப்படி இந்த பாதையில் போனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு இடத்துல போய் சேரலான்ற சொல்கிறார். இப்போ நாங்களும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது நாங்கள் இந்த மாதிரி யாராவது போய் ஒருத்தரை பார்த்து மீட் பண்ணோமா, இல்லை எங்களுக்குன்னு நிறைய ஐடியாஸ் இருக்கலாம், பட் அதை தாண்டி இப்போ இருக்க அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் எங்களுடைய ஐடியாஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், வேறு ஏதாவது ஐடியாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த வழிகளை காட்டணும்ல சார். அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டியை யாரை போய் பார்க்கலாம், யார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த என்கிட்ட இந்த சொல்யூஷன் இருக்குது, நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த சொல்யூஷன் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் ஆல்வேஸ் கெட் ஃபெயில் சார். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா ப்ராப்ளம் என்ன, அவங்களோட பெயின், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட பெயின் முதல்ல தெரியணும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பாஸ் த்ரூ சார். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்காமல் அதை சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் கண்டுபிடிங்க, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்துட்டு ஓகே ஐ ஹாவ் அ கிரேட் சொல்யூஷன். ஸோ இந்த கிரேட் சொல்யூஷன் வெதர் இட் கேன் மேக் மணி அப்படின்றது செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காக மார்க்கெட் சைஸ் உங்களுக்கு தெரியணும். இந்த ப்ராடக்ட் வெதர் இட் கேன் ஃபிட் ஆன் டு த மார்க்கெட், எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ஃபிட் ஆச்சுன்னா எவ்வளோ சைஸ் இருக்குது. மேக்ஸிமம் யூ ட்ரை டு ஃபைண்ட் லார்ஜ் மார்க்கெட் சைஸ். ஸோ இவ்வளோ மார்க்கெட் சைஸ் அதிகமாக இருக்குது, என்னால் வந்துட்டு இவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்கிட்ட ஒரு 13 billion இல்லை 15 billion மார்க்கெட் சைஸ் இருக்குது, அதுலேருந்து மேக்ஸிமம் என்னால் 1 million எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீ அங்கே அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுக்கு நீங்கள் போகணும். இல்லைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் சைஸே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எடுக்காமல், அதாவது அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வராமல் இல்லை அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது. ஸோ மார்க்கெட் சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் சொல்யூஷன் ரொம்ப நிச்சாக இருக்குது, ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூ கேன் கம். பட் ஹவு டு கம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்ததுன்னா இன் மை ஒப்பீனியன் பெட்டர் டு கோ டு சம் ஐஐடி இன்குபேஷன் செல். ஸோ நான் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சன் சார், ஐ எம் நாட் இன் டு பிஸ்னஸ். எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்துட்டு டாக்டர் ஆபா இருந்தாங்க, ப்ரொஃபஸர் ரவிக்குமார் இருந்தார், டெக்னிக்கல் பர்சனை கொண்டு வந்து இல்லாமல் ஐஐடி இன்குபேஷன் செல்லுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மால் தான் ஒரு 2 years வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை எப்படி கொண்டு போகணும், எப்படி அது ரெவென்யூவாக கொண்டு வரணுன்ற மாதிரி அவங்க வந்து மென்டர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ தே வில் கெட் இன் டு திஸ் ஆல் திஸ் மென்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போசர்ஸ். ஸோ அவங்க கேட்குற கேள்விஸ் எல்லாமே வந்துட்டு ரைட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ அதை மாதிரி மென்டல் கிளினிக் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் மேபி டாக்டர் ஆபா வில் பி எக்ஸ்பிளைனிங் மோர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கஸ்டமருக்கு என்ன நீடுன்றதை பாருங்கள், அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பாருங்கள், அதை நோக்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சின்னா அதுலேயே உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது கிடச்சிடும். அப்படி எனக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப புதுசாகவும் ஒரு பெரிய ஓப்பனிங் தந்த ஒரு பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்களுடைய ஜேர்னி இப்போ வந்து ஒரு 5 kgலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, அது அடுத்து 200ன்ற மாதிரி லாக் பண்ணியிருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து பக்கத்தில் அந்த ஜீரோஸ் ஆட் ஆகி ஒரு பெரிய லெவலில் பார்க்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ வெரி மச்.
நீங்கள் எப்படி இந்த ஒரு கம்பெனிக்குள்ளே வந்தீங்க? என்னதான் ஹஸ்பண்ட் இருந்திருந்தாலும் நமக்கான ஐடியா இருக்கும், நமக்கான ஒரு பாத்வேன்னு ஒன்று இருக்கும், நமக்கான ஒரு விஷன் ஒன்று இருக்கும். அது உங்களுடைய கம்பெனியில் எப்படி இருக்குது? ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டான கேள்வி. ஃபேமிலி மெம்பர் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் தட் இஸ் நாட் தி க்ரைட்டீரியா டு ஃபார்ம் அ டீம் மெம்பர்ஸ். ஸோ டீம் மெம்பர்ஸ் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு டீம் மெம்பர்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஹவு வி ஷுட் ஹாவ் அ டீம் மெம்பர் இஸ் தட் we should have complementary skill set. Is our vision aligning? Is there a trust? So இதெல்லாம் combine பண்ணுறதா ஒரு team member select பண்ணோம். So yes, vision. When we see that what CeraTattva is trying to do, நாங்கள் எப்படி நம்ம நாடோடைய டெக்னாலஜிக்கு நம்ம கண்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், எப்படி இப்போது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒன் டைம் யூஸ் launch vehicle, and now we with CeraTattva want to contribute towards the technological advancement and contribute through our materials for next generation materials which can be used in reusable launch vehicles or hypersonic vehicles. So அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு motivating factor இருந்தது that I have to also join this company. So number one tick point, that vision is matching, that I also want to join this in this vision to have the technological transformation in the nation building. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சார் சொல்லியிருந்தாரு, டாக்டர் கணேஷ் சொல்லியிருந்தாரு என்னன்னா, நாங்கள் ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், நம்ம கோர் டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னிக்கல் ஆள் இருக்கிறாங்க. ஆனால் if we are the technical people, we know about the technology much more than any other person. So we can be the best seller. So in my previous experience, I was a chief scientist and a head of a fuel cells of a startup based out of UK. So அங்கே எனக்கு டெக்னோ கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ டெக்னிக்கல் இருந்தது, அது எப்படி அந்த டெக்னிக்கலுக்கு நாங்கள் கமர்ஷியலாக மாற்றணும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்கே எடுத்து வந்தோம். With that experience we started that yes, our materials are having high temperature capabilities. Our materials are capable of doing things which existing materials cannot do. There is a need for such materials for India to go for launch vehicles or to go for hypersonic vehicles or to improve the existing system. But the எப்படி to find a commercial use case, அங்கே என்னோட experience from my previous organization came in picture, and that's how I came on board and joined CeraTattva. நம்ம எனக்கு 2 கொஸ்டின். எப்பயுமே ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க ஒய்ஃப் இல்லை அம்மா தான் வைப்பாங்க. நம்மளுடைய கம்பெனி பேர் CeraTattva அப்படின்றது. இந்த பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஃபிக்ஸ் பண்ணி, நீங்களா சேரா அப்படின்றது? ரெண்டாவது கொஸ்டின், இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது ஒரு காம்படிட்டர் இருப்பான். இப்போது சார்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு, நமக்கு காம்படிட்டரில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு. என்னதான் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் அது ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு கம்பெனி நம்மளால் ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிலீவ் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய ஹடில்ஸை தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படி உங்களுடைய லைஃப்பில் என்னென்னலாம் பார்த்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க? ஸோ நம்ம கம்பெனி ஏப்ரல் 22 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைமில் முதல் எப்போ நம்ம பேர் திங்க் பண்ணுறத we started, and then in the group, in our team members itself, we were given a task that each one has to come up with some name. ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணிட்டோம், இனோவேஷன், பிகாஸ் இதெல்லாமே மெட்டீரியல்ஸ் கம்பெனி, ஒரு இனோவேட்டிவ் டெக்னாலஜியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் இந்தியாவில் எடுத்து வந்திருக்கோம். ஸோ அதை திங்க் பண்ணும்போது டைமில் நிறைய பேர் வந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக the credit for naming CeraTattva goes to Dr. Raghunath Sharma, who is one of our team members. ஸோ நீங்கள் கேட்பீங்களான்னா CeraTattva என்னன்னா, தத்துவானா எலிமெண்ட். நம்ம 5 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது: earth, sky, water, air, fire. So with what as a CeraTattva we have the vision that ceramic, our materials will become the 6th essential element. So our material should be used everywhere, like how wind is everywhere, air is everywhere, earth is everywhere. So that's the concept of philosophy behind the name CeraTattva. Most challenging thing that as a startup we are facing CeraTattva is that we are coming with a new material. So இருக்குது existing material வேற, நம்ம எப்படி என்ன advantage.
So with existing materials, customers are already using that and they are very much comfortable with that materials. So how to make them convince that there is an alternative material? அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம் இது மாதிரி மெட்டீரியல் இந்தியாவில் இல்லை, நம்ம தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அது மெட்டீரியலுக்கு க்ரெடிபிலிட்டி இல்லை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ நம்ம க்ரெடிபிலிட்டி ப்ரூவ் பண்ணோம். அண்ட் டு ப்ரூவ் த க்ரெடிபிலிட்டி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ப்ராடக்ட். So what we did as a strategy is that we went, for example, the strategic sectors, convincing was much more easy because they are aware of the technology. So அங்கே அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு சேலஞ்ச் இல்லை, ஆனால் the product has to be validated. கன்வின்ஸ் பண்ண இல்லை, even if there's no need to convince, the product has to prove itself. So we gave them samples, and fortunately both in the space and the defense sector, our product was used, and it showed what it was capable, what the product was capable of doing. So adu mulya first we sent them the sample, and the sample was validated, and after that we were able to sell our product to ISRO. So idu the strategic sector. But when it came to the B2B sector, nama private sector, ange romba challenge vandichu. Ange enana first already existing materials irukudhu, ஆல்ரெடி கம்மி ரேட்டில் இருக்குது, ஆல்ரெடி வேலிடேட்டட் இருக்குது. ஸோ அதுக்கே தாண்டி ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்குது. ப்ரொடக்ஷன் லைன் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸ், ஒரு 5-6 decades அது ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. ஸோ ஒன், தட் யூ ஆர் சேஞ்சிங் த மெட்டீரியல். Second, that material is being employed into a production line. So it's not just about the material but also about the production line. So அங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ் வரும். So அங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, it's about educating them that how this material is going to be useful, and also educating them in the sense is that there's not much changes that has to be done to the existing production technology, and that is also one of the advantage of our product. Our product can be used with the existing infrastructure so that customer does not have the inconvenience of changing the whole infrastructure or the whole process. We sat with the whole stakeholder. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமர் யாருன்னா அங்கே இருக்குது சயின்டிஸ்ட் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம பார்க்குறதுக்கு அப்புறமா சயின்டிஸ்ட் டெஃபினட்டாக ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க. ஆனால் ஆஃப்டர் தேட் த ஹோல் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர், the manufacturing floor is the customer, because if one guy in the manufacturing floor is not happy with the whole product, the product stops there. So we went and we talked to the whole customer cycle, the whole stakeholders, starting from the procurement guy to the scientist in charge, to the production guy, to the machinery guy. அங்கே போகும்போது டைம்லே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஜஸ்ட் அங்கே போயிட்டு நம்ம ப்ராடக்ட் கொடுத்தானா அது சேல்ஸ் ஆகாது, அது ஒன் டைம் தான் யூஸ் ஆகும் போகும். ஆனால் when we understand that சேல்ஸ்க்கு அப்புறமா அது எப்படி யூஸ் ஆக போகுது, how the different elements in the infrastructure is going to interact with them, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா we will be able to provide a much more holistic solution and much more sustainable solution. IITM எப்படி உள்ளே வராங்க, அவங்க உங்களை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய அந்த ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது? So we are all a team of technologists. Every from a technical background and moving that technical product to a commercial product, ஒரு long process இருக்குது. So when we are incubated in this vibrant ecosystem, startup ecosystem at IIT Madras Research Park, and then we are incubated at IIT Madras Incubation Cell, it's a platform where we have access to best of resources, best of support, and best of guidance. So at every step, it's kind of a hand holding. Once any startup comes in, so நான் என்ன சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரென்யூர் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரென்யூர். அதுக்கப்புறமா ஆல் ஆர் டெக்னாலஜிஸ்ட், அண்ட் தென் I'm a woman entrepreneur and also a first time technologist. So எப்படி how to move from a technical background, from the product ideation stage to get into the nuances of business. Incubation Cell does that hand holding at every stage, starting from compliances, starting from very customized guidance, catering to the specific use of each startup. So adu madri, when you are having a supporting ecosystem around you, the journey becomes much more easy
to go to the next step. So that's how IITM Incubation Cell and IITM Research Park comes into picture. Another very exciting thing about being at IIT Madras Research Park is that this is the most recognized deep tech startup ecosystem. So we have a peer-to-peer interaction. All our deep tech startups, all our deep tech startup founders. So almost product different irundalum, almost startup journey similar arkum, challenges similar arkum. So it's an ecosystem where you can learn from each other, grow along with each other, and at a platform where you can also celebrate each other's successes. தொடர்ந்து உங்களுடைய கம்பெனி வெறும் நீங்கள் வளர்றது மட்டும் இல்லாமல் நேஷனாவும் அடுத்த ரேஞ்சில் சேர்ந்து வளர்கிற ஒரு பார்வையை எனக்குள்ளே கொடுத்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக.